இந்த வீடு எல்லாமே காத்துக்கு விழுந்துட்டுது. அது வெள்ளமாயிட்டு இந்த இடம் எல்லாமே வெள்ளமாயிட்டுது. ஜனநாயகம் உடைச்சு தான் இங்கே தண்ணி வந்தது. தண்ணி வந்து தான் கேட்டெல்லாம் அறுபடுத்துறக்கு எல்லாம் இருந்து மாடுகள் எல்லாம் செத்து வயல்கள் எல்லாம் அழிஞ்சு அங்கே அதில் பார்த்தீங்கன்னா வீடுகள் எல்லாமே வெள்ளத்துக்கு எல்லாமே தான் இருக்குங்க. இது நல்ல அதாவது தண்ணி ஒரு இடத்துல இருக்கிறதால வீடு எல்லாமே வெள்ளத்துக்கு மூழ்கிட்டுது. பாருங்க தண்ணி என்ன வேகத்தில் போகுதுன்னு. இதில் பாருங்க ஆழமான பகுதி உச்சல்ல வேணா வந்து போட்டிருக்கேன். இது இரண்டமட ஏற்கனவே தெரியும் எல்லாருக்கும். நோமலாக வந்து பார்க்க தெரியும். பாருங்க இப்படி தண்ணி ஓடிக்கொண்டிருக்கேன். என்ன வேகத்தில் ஓடுதுன்னு பார்த்தீங்களா இந்த இடத்துலையே. அங்கால நாங்கள் வந்து இனி இரண்டமடுவில் இதை விட வேகமாக ஓடுமென்று தான் நினைக்கிறேன். பாருங்க கொஞ்சம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இரண்டமடுவை விட இந்த அதாவது அணைக்கட்டு வந்து சின்ன. இதுலேயே என்ன வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கேன் பாருங்க தண்ணி. பார்த்தீங்கன்னா சோள நம்ம அவிச்சு விற்று கொண்டிருக்கேன். நம்ம தான் இனி பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் வேறு. ஏற்கனவே நாங்கள் போன முறை வந்ததால் எங்களுக்கு தெரியும் நிறைய கடைகள் என்ன பேர். வணக்கம் உறவுகளே, நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கிளிநொச்சியில் நிற்கிறோம். கிளிநொச்சியில் வந்து இரண்டமட குளத்தில் தான் நிற்கிறோம். இங்கே நாங்கள் ஏன் வந்தாங்கன்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு. நாங்கள் வந்து இப்போ அதாவது இலங்கை ஃபுல்லாயுமே பார்த்திங்கன்னா ரெட் அலர்ட் கொடுத்துருக்கணும். அதாவது சிவப்பு எச்சரிக்கையை விடுவித்திருக்கணும். மழை காரணமாக பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே வெள்ளம் மூழ்கி, அதாவது வீடுகளுமே அரைவாசி வீடுகள் வந்து வெள்ளத்தில் மூழ்கிட்டு அது வந்து மட்டக்களப்பில். இப்போ நாங்கள் வந்து கிளிநொச்சியில் நிற்கிறோம். கிளிநொச்சி இரண்டமடுவு போகிறதுக்கு முதல் இருக்கிற அதாவது கிளிநொச்சி இரண்டமடுவோட சேர்ந்த ஒரு குளத்தோடு தான் நிற்கிறோம். நாங்கள் இனித்தான் வந்து இரண்டமடு எப்படி இருக்குன்னு காட்ட போகிறோம். அது முதல் பார்த்திங்கன்னா இந்த போகிற பாதையில் வந்து இந்த ரோட்டில் மீன் பிடிச்சி கொண்டிருக்கணும். அதிலேயுமே பார்த்திங்கன்னா நல்ல வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கு. அதை தான் அவங்கள இதில் காட்டி போட்டு அங்கே போவோம்னு நினைக்கிறோம். அதுக்கு முதல் பார்த்திங்கன்னா எங்கள் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்ருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மீன் பிடிச்சி கொண்டிருக்கணும். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. எவ்வளோ பேர் நின்று பிடிச்சி கொண்டிருக்கணும் மட்டும்தான். வலைக்கு விழுந்தா சரி தான். பாருங்க இப்படி தண்ணி ஓடிக்கொண்டிருக்கேன். என்ன வேகத்தில் ஓடுதுன்னு பார்த்தீங்களா இந்த இடத்துலையே. அங்கால நாங்கள் வந்து இனி இரண்டமடுவில் இதை விட வேகமாக ஓடுமென்று தான் நினைக்கிறேன். பாருங்க கொஞ்சம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இரண்டமடுவை விட இந்த அதாவது அணைக்கட்டு வந்து சின்ன. இதுலேயே என்ன வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கேன் பாருங்க தண்ணி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்கள் எல்லாம் வேற தொடங்கிட்டு நான் பார்க்குறதுக்காக. அதாவது இரண்டமடு குளம் வந்து திறந்துட்டு நம்ம வந்து பார்க்க வந்துருக்கேன். ஆனால் வந்து என்ன திறக்க எல்லா நாளையும் இப்போயுமே பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு உள்ள. வேறுங்க இதில் எல்லாம் ஆக்கள் நீங்க பார்த்துக்கொண்டு என்ன ஓட்டம் பாருங்க. இப்போவே நல்ல ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கு தண்ணி. இதை விட பார்த்தீங்கன்னா அந்த நடுவால் பார்த்தீங்கன்னா இனி நிறைஞ்ச அப்புறம் தான் தண்ணி வேறு. இந்த அதில் இருக்கிற பார்த்திங்கன்னா அதிக மேல்மட்டமான தண்ணிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அதால் வரும். இந்த இடத்துல எல்லாமே திறந்த அப்புறம் வரையில பார்த்திங்கன்னா இன்னுமே அதாவது அலைகள் கூட அடித்து கொண்டு வரையில ஒரு ஆள் விழுந்துச்சு இருந்தால் போய் ஒழும்புற இடம் 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தள்ளி தான் ஒழும்புறோம். அப்படி தான் இருக்கும். அப்பா காது தள்ளுற தள்ள என்னையே நிற்க முடியுது இல்லை. அவ்வளோது பாதி இப்போ தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கொண்டிருக்கீங்க அந்த குளத்தை பார்க்குறதுக்கு. அங்கால இதால் இந்த கிளிநொச்சி பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கொண்டிருக்கீங்க. எப்படி ஓடுதுன்ற வேறுங்க தண்ணி. என்ன நான் நினைக்கல ஃபுல்லாக நிறைஞ்சிச்சுன்னா இவ்வளோ வேகத்தில் தண்ணி வேணும். இப்போவே நல்ல வேகத்துலாம் போய் கொண்டிருக்குங்க.
எப்போம்மா துறப்பினம் இது திறந்தாச்சு இல்லை இதை விட என்ன மேலே துறக்கிறது தண்ணி வரும் இப்போ தண்ணி நிறைய இல்லை வந்து கொண்டிருக்கு அங்கே வவுனியா பக்கம். வவுனியா தண்ணியெல்லாம் விஞ்சானோ வவுனியா மாங்குளம் கனாரங்குளம் மழை பெய்தா தான் எங்களுக்கு இங்கே குளத்துக்கு தண்ணி வர்றது. இங்கே தண்ணியில் குளம் நிறைய தண்ணி வரதால 4 நாள் இந்த துறப்பினம் போல இந்த மேலால மேலால திறப்பு மேலால திறப்பு தண்ணி வந்தா இந்த கதவு திறந்துருக்கு பாருங்க. இந்த கதவு திறந்துருக்குல்ல இதெல்லாம் தண்ணி வருது இல்ல அங்கே எல்லா கதவும் இல்லை திறந்துருக்கு. அப்ப இந்த வானால பாய்றது தான் நீங்க சொல்றது அந்த மேலால தண்ணி வாரது. அந்த வானால இதுதான் கதவு தண்ணி ஓடுது பாருங்க. சொல்றதுதான் மேலால வாரது. அதாங்க கனாமிய குளம் இருக்குல்ல இந்த இதனபடி வாழை பாய்க்கல அதுல பாருங்க மேலால பாயுது. அதைத்தான் கலங்கி பாயிடுறாங்க. இதை கலங்கி பாய விட்டா வர்ற தண்ணியோட கேட்டுறாங்க அது கேட்டு ரீபட்டு போகும். அதுக்காக தான் இப்ப வவுனியாவில் அங்கே தண்ணி பாயுதல்லோ வரதால அப்போ இங்கே வந்துடும் தண்ணி. இப்போ இங்கே கனாரங்குளம் ஒருக்கா உடைச்சது தெரியுமா உங்களுக்கு? இப்போ ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முன்ன ஒருக்கா தண்ணி எல்லாம் அந்த மாடெல்லாம் சேர்த்துது. கனாரங்குளம் உடைச்சு தான் இங்கே தண்ணி வந்தது. தண்ணி வந்து தான் கேட்டெல்லாம் அறுபட்ட திறக்க எல்லாம் இருந்து மாடுகள் எல்லாம் செத்து வயல்கள் எல்லாம் அழிஞ்சு போன வருஷத்துக்கு முதல் வருஷம் இனிதான் பிடிக்கணும் மீன். அந்த இடத்துல பிடிச்சு கொண்டு தான் அங்காலும் மீன் பிடிக்கிறாரு. கடைகளை நீங்க போடுவீனமாக நிறைய கடைகள் நீங்க காலங்காலமா வச்சுக்கிறாங்க. இதுல என்ன காசோ இல்ல இதுல இல்ல அரசாங்கத்தால இனிதான் வருது நம்ம பிஹெச்சிக்காரு அந்த பிஹெச்ன்ற இவங்க சோழர் அந்த வரி வாங்குறாங்க 100 ரூபா அப்படி வாங்குவேன் 100 200 ஒரு நாளைக்கு வான்பாயிரம் சொல்றது அப்ப இதுக்கு மேலால அந்த கட்டுக்கு மேலால பாயிரத்து தான் வான்பாயிரம். இது கதவு திறக்கிறது. தண்ணி பாருங்க இதுக்குள்ள பாயுது பாருங்க. அந்த டெய்லியுமே ஆக்கள் வருவீங்க டெய்லி அந்த ஸ்கூல் லீவண்டா இப்போ தண்ணி இப்போ மழை காலம் இல்லாத நோமல் நாளில் குறைவு தண்ணி குறைவு. இப்போ வெள்ளி சனி ஞாயிறு சிங்களாக்கள் வந்தால் தமிழாக்கள் கொஞ்சம் வரும் வெளிநாட்டுக்காரர்கள் மாற்றி வந்தார். நீங்கள் என்ன மாங்காயும் சோழனும் சோழன் அடிக்கையில் இருக்கும். சோழன் நாளைக்கான அடிக்கையில் மாங்காயும் கச்சானும் இந்த எப்படி 100 மேலே கடையில் வரும் அந்த தண்ணி அங்கே வரும் இங்கே வரும் அந்த இதுக்கால வரும். இதெல்லாம் போய் முடிகிறது முல்லைத்தீவு கடல் இல்லை இது முல்லைத்தீவால போகாது. இது ஆனவர் இப்போ இங்கே ஒரு பிள்ளை தவறி நான் இதுக்குல்ல ஆனாரவு கடலுக்கு தான் போய் பார்க்கணும். ஆனாரவு கடல் நல்ல வேகத்துலாம் தண்ணி இப்பயே நல்ல வேகம். இந்த வேகம் தண்ணி வருதல்லோ இப்போ வேகமால போகுது. ஒரு பிள்ளைகள் தச்சியெல்லாம் இதெல்லாம் தவற விட்டுட்டா ஆனாரவு கடலுக்கு தான் போய் பார்க்கணும். அதுக்கு தான் இதுக்குள்ள இறங்க விடாமல் கொள்ளாம பாதுகாப்பு போடுறது. சில பேர் சொல்லுக்க காம்பையெல்லாம் இறங்குங்க. நல்ல மழை இப்போ எத்தனை நாளா மழை பெய்து வந்து 3 நாள் 3 நாளாக தொடர்ந்து மழை. இரவிரவா மழை தானே. இரவிரவா நீங்கள் இங்கே இருக்கிறது நாங்கள் சாந்து குடையே முடிஞ்சு பார்த்தீங்கன்னா சோழனும் அவிச்சு விற்று கொண்டிருக்கணும் வந்தா. இனி பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் வேறு ஏற்கனவே நாங்கள் போன முறை வந்ததால் எங்களுக்கு தெரியும் நிறைய கடைகள் இன்னும் வேறு இந்த மாங்காய் எல்லாம் பட்டு விற்று கொண்டிருக்கேன். இதில் பாருங்க ஆழமான பகுதி உச்சல்ல நான் வந்து போட்டிருக்கேன். இது இரண்டமட ஏற்கனவே தெரியும் எல்லாருக்கும் நோமலாக வந்து பார்க்கவே தெரியும் ஆழமாக தான் இருக்கிற இந்த இடமே. நான் இங்கே கொண்டே காட்டுறேன். அந்த இடத்துல மீன் பிடிச்சி கொண்டு வைக்கிறேன். தூண்டில் மீன் பார்ப்பேன். இந்த இடத்த பாருங்க. இதுவும் வந்து நீ அதாவது இரண்டமட குளத்துக்கு போகிறதுக்கு முதல் இருக்கிற இடம் தான். இதில் வந்து இந்த மண் வந்து வெட்டி நல்ல ஆழமாக விட்டுருக்கிறேன். என்னத்துக்கு அந்த தெரியல. கீழால் வந்து நான் நினைக்கிறேன் அந்த ஏற்று நீர் பாசனம் செய்கிற போல் அதில் போட்டிருக்கிற பைப்போல் பார்த்தா தெரியுது தண்ணி வந்து ஏற்றுற போல். இதுலேருந்து வேறு இடங்களுக்கு ஏற்றுறவங்க அந்த தொட்டிக்கு வந்து இந்த இடத்துல இருந்து வேறு மட்டும் தான் நினைக்கிறேன்.
பார்த்தீங்களா எப்படி நிற்குதான்ட்டு பெரிய பெரிய மலைநாடுகளில் நிற்கிற மாதிரி தான் கிடக்குது. அவ்வளோது பார்த்தீங்கன்னா பெரிய மண் சரிவு மாதிரி தான் வெட்டி வச்சுருக்காங்க. ஆனால் எந்த நேரத்தில் இதில் நின்றோம்னா வந்து சரிஞ்சு விழுந்துடும். அவ்வளோது பார்த்தீங்கன்னா ஈரமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இரணமடுவுக்கு போகிறதுக்கு முதல் இருக்கிற ஒரு பாலம் உண்டு. அதாவது சின்ன பாலம் தான் பாருங்க. தண்ணி என்ன வேகத்தில் வந்து கொண்டு இருக்குன்ட்டு அந்த வீடுகள் எல்லாமே அங்கே அதில் பார்த்தீங்கன்னா வீடுகள் எல்லாமே வெள்ளத்துக்குள்ள மிதந்து கொண்டு இருக்குங்க. இது நல்ல அதாவது தண்ணி ஒரு இடத்துல இருக்கிறதால வீடு எல்லாமே வெள்ளத்துக்கு மூழ்கிட்டுது. பாருங்க தண்ணி என்ன வேகத்தில் போகுதுன்ட்டு. இந்த இடத்துல பாருங்க ஒரு ரோடு சைட்டோட அந்த வீடு எல்லாமே காற்றுக்கு அடிச்சு விடாச்சு. அதில் வழியாக தெரியல. அதில் இந்த வீடு எல்லாமே காற்றுக்கு விழுந்துட்டுது. அது வெள்ளமாயிட்டு இந்த இடம் எல்லாமே வெள்ளமாயிட்டுது. அதோட பார்த்தீங்கன்னா ஆக்கள் எல்லாம் பார்க்குறது போய் கொண்டு பார்த்தீங்களா அந்த வீடை